எசேக்கியேல் 23:45. ஆகையால் விபச்சாரிகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் இரத்தம் சிந்தும் ஸ்திரீகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் நீதிமான்கள் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். நீதிமான்கள் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். யார? சமாரியாவையும் எருசலேமையும். அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஓமான பெயர்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அகோலாள், அகோலிபால். அகோலாலும் அகோலிபாலும் விக்கிரக ஆராதனை செய்தார்கள், இரத்தம் சிந்தினார்கள். அவர்களை நீதிமான்கள் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6 அந்த சத்தியம் ரொம்ப விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நீதிமான்கள் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள், தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பார்கள். உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்கு உண்டானால் 1 கொரிந்தியர் 6:1 வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். 6ஆம் வசனம். சகோதரன் சகோதரனோடு வழக்காடுகிறான். அவிசுவாசிகளுக்கு முன்பதாக 2 விசுவாசிகள் வழக்காடுவதே சரியில்லை அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அதுவும் 2 விசுவாசிகளுக்கு நடுவே உள்ள பிரச்சனையை தீர்க்க ஒரு அவிசுவாசிகிட்ட போறது அது சரியில்லை. ஒரு விசுவாசிக்கும் ஒரு அவிசுவாசிக்கும் பிரச்சனை, அவிசுவாசிக்கிட்ட போகலாம். 2 விசுவாசிக்கு நடுவில் பிரச்சனை, அவிசுவாசிக்கிட்ட போகாத. அவிசுவாசிக்கு தெரியவே கூடாது. தெரியாமலே உங்க பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்றது அவிசுவாசிக்கு தெரியக்கூடாது. அவிசுவாசிகளுக்கு முன்பதாகவும் அப்படி செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்து அவர்களை கொண்டு உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். 4ஆம் வசனம். 5ஆம் வசனம். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள்ள இல்லையா? இப்போ அதனாலதான் இப்போ ஒரு ப்ராட்டஸ்டன்ட் ஸ்தாபனத்தில் தென்னிந்தியாவிலே இந்தியாவிலே பெரிய ப்ராட்டஸ்டன்ட் ஸ்தாபனம் தான். அவங்களுக்குள்ளே ஒரு நீதிமன்றம், ஒரு சினாடு கோர்ட் அப்படின்னு ஒன்று, சினாடு நீதிமன்றம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. முதல்ல அதில் அது கணவன் மனைவி பிரச்சனையோ அது வேற எந்த பிரச்சனையோ முதல்ல அங்கே வாங்க, அங்கே தீரலைன்னா வேணா வெளியில் இருக்கிற உலக கோர்ட்டுக்கு போங்க என்று ஒரு ஏற்பாடு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ சபைகளில், குறிப்பாக பெரிய ஸ்தாபன சபைகளில் எதுக்கு எடுத்தாலும் வழக்கு. இப்போ அந்த பெரிய ஸ்தாபனத்தை இப்போ யார் நிர்வாகம் பண்ணுறதுன்னா கிறிஸ்துவர் அல்லாத 2 நீதிபதிகள் தான் நிர்வாகம் பண்ணுறாங்க. கோர்ட்டுக்கு போய், எனது சங்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதனால் கோர்ட்டுக்கு போய் அங்கே கோர்ட் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்து, அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, அவங்க தான் இப்போ நிர்வாகம் பண்ணுறாங்க. அடுத்து நிர்வாகிகளை தேர்தல் வச்சு தெரிந்தெடுக்கிற வரைக்கும் தற்காலிகமாக அவங்க தான் நிர்வாகம் பண்ணுறாங்க. ஊழியத்தில் அவங்க தலையிடுறதில்லை, ஆவிக்குரிய காரியங்களில் தலையிடுறதில்லை என்பது உண்மைதான். ஆனால் எங்கே போயிடுச்சு பாருங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு மாவட்ட அமைப்பை அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு நீதிபதி போட்டிருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, நீதிபதி தான் சரியாக செய்கிறாரு, அந்த பொறுப்புகளில் தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள், ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருந்த வரைக்கும் நிறைய லஞ்சம் வாங்கினாங்க, ஏழைகளுக்கு எதுவுமே செய்யலை, நிறைய காசு வாங்கி, லட்சக்கணக்கில் காசு வாங்கி தான் வேலை கொடுத்தாங்க. ஆனால் இவர் காசு வாங்காமலே எல்லாம் செய்கிறாரு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 6:7 நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை? அநியாயத்தை சகிச்சுக்கிடுங்கப்பா. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோட பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு விசுவாசியை வச்சு அதை பேசி தீருங்க, இல்லைன்னா சகிச்சுக்கிடுங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அவன் எதுக்குமே அடங்கலை, ஒரு விசுவாசியை வச்சு நான் பேசுகிறேன். நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இயேசுநாதர் சொன்னார், ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாக பாவம் செஞ்சால் அவனை கூப்பிட்டு சுட்டிக்காட்டு. திரும்பவும் அந்த பாவத்தை உனக்கு விரோதமாக செஞ்சால் 2-3 சாட்சிகளை கொண்டு அவனை கடிந்து கொள். அப்படியும் 3வது தடவையும் தொடர்ந்து அந்த பாவத்தை உனக்கு விரோதமாக செஞ்சால் சபையில் சொல்லி சபை மூலமாக
அவனை கடிந்து கொள். அப்படியும் 4வது முறையும் அவன் அந்த பாவத்தை உனக்கு விரோதமாய் செய்தால் அவனை நீ கை கழுவி விடு. அவனை விசுவாசி என்கிற பட்டியலிலிருந்து எடுத்து அவன் விசுவாசி அல்ல, தேவ பிள்ளை அல்ல என்று நீ முடிவு செய்து அவனை கை கழுவி விடு. ஒருவன் விசுவாசி இல்லை, தேவ பிள்ளை இல்லைன்னா அவன் கூட வழக்காடலாம். அவனுடைய பிரச்சனையை அவிசுவாசி இடத்துல கொண்டு போகலாம். அந்த ஒரு காரியம் இருக்கு, அங்க அந்த ஒரு இடம் பைபிள்ல இருக்கு. 1. 2வது, கர்த்தர் நீதி செய்வார். அவனுடைய நியாயம் கர்த்தரால தீரும். கர்த்தர் நீதி செய்வார். ஒருவேளை காவல் நிலையத்தில் ஒருத்தனை தண்டிக்காம விட்டுறலாம், ஒருத்தனுக்கு நியாயம் கிடைக்காம போகலாம். ஒருவேளை நீதிமன்றத்தில் ஒருவனுக்கு நியாயம் கிடைக்காம போகலாம். ஆனால் நிச்சயமா கர்த்தர், அவர் தான் பெரிய காவல் நிலையம், அவர் தான் பெரிய நீதிமன்றம். அவர் நிச்சயமாய் அவர் நீதி செய்வார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாமெல்லாம் நீதிமான்கள் நியாயம் தீர்ப்பார்கள். தேவ தூதர்களை நாம் நியாயம் தீர்க்க போகிறோம். உலகத்தையே நாம் நியாயம் தீர்க்க போகிறோம். நாமெல்லாம் நீதிபதிகள். ஆகினால நாம் வக்கீலாக மாறிடக்கூடாது, நாம் ப்ராசிக்யூட்டராய் மாறிடக்கூடாது, குற்றஞ்சாட்டுகிற வக்கீலாய் மாறிவிடக்கூடாது. நாம் ஒரு காலம் வரும், ஒரு வாய்ப்பு வரும், ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்மை நீதிபதிகளாக நியமிப்பார். நாம் தேவ தூதர்களையும் லூசிஃபரையும் நம்ம தான் நியாயம் தீர்க்க போகிறோம். நமக்கு முன்னால் தான் அவன் கைகட்டி நிற்பான். அதனால அந்த வெளிச்சத்தை, வெளிப்பாடை பெறுவோமாக. நீதிமான்களாகிய நாம் நீதிமான்களாக நடந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.